எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. Holy Spirit, we welcome you. Come and take over. நாம் எல்லாரும் இணைந்து இந்த நாளிலும் தூய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்தினாலே இந்த ஆராதனை மூடும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து இந்த நாளிலே எங்கு 2-3 பேர்களோ என் நாமத்தினாலே கூடினாலும் அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னவர் இந்த நாளிலும் அவருடைய திவ்ய பிரசன்னத்தினாலே இந்த ஆராதனை நிரப்பும்படியாக, உங்கள் இல்லங்களை நிரப்பும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து இந்த வேளையிலே வானத்தை நோக்கி, Yes Lord, we welcome you. வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். Welcome Holy Spirit, we are in your presence. Fill us with your
எல்லாரும் இணைந்து ஓ வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் இயேசுவே வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் எல்லாரும் இணைந்து சொல்வோமா அப்பா நீரே ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை காத்தரே என்னை ஆளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் எல்லாம் இந்த வேலையை பரிசுத்த ஆவியானவர் தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை காத்தரே என்னை ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் everyone together welcome Holy Spirit we are in your presence fill us with your power live inside of me you're the living water you're the living yes Lord never drying fountain comforter and counselor take complete control you're the living water you're the living yes Lord running fountain comforter and counselor take complete control oh வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் எல்லாரும் இந்த அவருடைய கரத்துல நம்மை அர்ப்பணித்து சொல்வோமா வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் ஹalleluya அவர் ஆளுகை
செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே, இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆவியை பெற்ற ஒவ்வொருவரையும் அவர் ஆட்கொண்டு அவர்களை வழிநடத்தும்படியாக, அவர்களை ஆளுகை செய்யும்படியாக இந்த நாட்கள் அது மிகவும் முக்கியமான நாட்கள். இந்த நாட்கள் எல்லாம் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து அவர்னாலே ஒவ்வொரு நாளும் போதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அவரினாலே நடத்தப்படுகிற அந்த உன்னத அனுபவத்தினாலே இந்த நாட்களிலே அநேகரை ஆண்டவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். வாங்க நீங்களும் இணைந்து, ஆண்டவரே இந்த நாட்களிலே அந்த உன்னத அனுபவத்தினாலே எங்களை நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மாலே நாங்கள் போதிக்கப்படும்படியாக, உம்மாலே நடத்தும்படியாக, நாங்கள் எதை செய்தாலும் அப்பா உம்முடைய நிறைவினாலே நாங்கள் செய்யும்படியாக எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். தேவனுக்குரிய ஆராதனை நாம் செலுத்தும்படியாக எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி சந்தோஷமாக இந்த வேளையில நம் தேவன் அவர் ஆராதனையில் வீற்றிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. எங்க துதி இருக்குதோ அந்த இடத்துல நம்ம தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே துதிக்கிற பிள்ளைகள் நாம் எல்லாரும் இணைகிற வேளையில் எல்லாம் நம் தேவன் நம் துதியில் வாசம் செய்கிறார். ஆகவே எல்லாரும் சந்தோஷமாக கரங்களை தட்டி ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே என்ற பாடலை எல்லாரும் சந்தோஷமாக துதியில் வீற்றிருக்கிறவர் இந்த நாளிலே உங்கள் துதியிலே அவர் சிங்காசனத்தின் மேலே அமர்ந்து இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளும்படியாக எல்லாரும் நான் இந்த எஸ் லார்ட். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. சொல்லுவோம். நித்தியரே ஆமென். எஸ் லார்ட். சத்தியரே ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. மீண்டுமாக. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஹல்லேலூயா. உன்னதமான தேவன், உத்தமமான தேவன். ஹல்லேலூயா. உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரே உயிருள்ள ராஜன். ஆமென். உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் எல்லாரும் இணைந்து ஆமென். தேங்க் யூ லார்ட். உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை, உத்தமரே ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. மீண்டுமாக. உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. ஆமென். உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா.
மகத்துவமானவர், மகிமை உடையவர். ஹல்லேலூயா. மாசில்லாத ராஜன். ஆமே. நாம் சேவிக்கிற தேவன் அவர் மதுரத்தின் தேவன், அவர் மகிமையின் தேவன். ஹல்லேலூயா. மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை, மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை, மகிமையான தேவனே, மாசில்லாத ராஜனே, மகிமையான தேவனே, மாசில்லாத ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. மீண்டுமாக சொல்லுவோமா? மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை, மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை, மகிமையான தேவனே, மாசில்லாத ராஜனே, மகிமையான தேவனே, மாசில்லாத ராஜனே, ஆராதனை ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. நீங்க இருக்கிற எல்லாத்திலெல்லாம் உங்க வாயிலிருந்து இப்பொழுது தேவனை துதிக்கிற ஆராதனை எழும்பும்படியாக எல்லாரும் நைந்து எஸ் லார்ட் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் உங்க மூலமாக தேவனுடைய ஆராதனை இந்த வேளையில உலகம் எங்கிலும் எழும்பும்படியாக ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஹல்லேலூயா. புதுமையானவர் இந்த நாட்களிலே புதுமையான காரியங்களை செய்யும்படியாக புண்ணியத்தின் தேவன், நமக்கு புண்ணியமான காரியங்கள், பூரணத்தின் தேவன், பூரணமான காரியங்களை. ஹல்லேலூயா. புதுமையே ஆராதனை, புண்ணியமே ஆராதனை, புதுமையே ஆராதனை, புதுமையே ஆராதனை, பூரணமான தேவனே, பூலோக ராஜனே, பூரணமான தேவனே, பூலோக ராஜனே, ஆராதனை ஆராதனை. சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை. மீண்டுமாக புதுமையே ஆராதனை, புண்ணியமே ஆராதனை, பூரணமே ஆராதனை, புண்ணியமே ஆராதனை, பூரணமான தேவனே, பூலோக ராஜனே, பூரணமான தேவனே, பூலோக ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. எல்லாரும் நைந்து ஆமென். ஒரே எஸ் லார்ட். ஆராதனை ஆவியே, ஆராதனை, ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை, ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்குரிய ஆராதனை. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் நம்மளுடைய பணத்தை அல்ல, நம்ம கிட்ட இருக்கிற செல்வங்களை அல்ல. இந்த நாட்களிலே தேவன் நம்மளிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்னவென்றால் நம்முடைய முழு ஆவியோடு, நம்முடைய முழு ஆத்மாவோடு, நம் முழு சரீரத்தோடு அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆராதனை அது சிறந்த ஆராதனையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus. We thank you Father for keeping us in this time. இந்த நாட்களிலே எங்களை இந்த பூலோகத்திலே நீங்க வைத்து உண்மை உள்ள ஒரு ஆராதனையை எழுப்பும்படியாக கடைசி நாட்களில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும்படியாக. Hallelujah. Thank you Jesus. When we begin to worship God in spirit and truth, there is
an enormous power that is being released in these days, in these last days, even as the children of God begin to worship God in spirit and truth. We are experiencing the power that is in the name of Jesus Christ. Come on, church, let us all celebrate the power that is in the name of Jesus. Let us all join together right now and declare that there is power in your name, oh Lord Jesus. We come before you, we stand on the power that is in your name, Jesus. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus to break every chain, 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 break every chain. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. Wonder-working power in the name of Jesus to break every chain, break every chain, break every chain, break every chain. Come on, church, break every chain, break every chain. Let's celebrate the power. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus to break every chain, 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 break every chain. Let every chain break right now. Break every chain, break every chain, break every chain. Hallelujah. Break every chain, break every chain, break every chain. Come on, church, let's celebrate the power. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. Miracle-working power in the name of Jesus to break every chain, break every chain, break every chain. Hallelujah. Break every chain, break every chain, break every chain. இந்த பாடலை பாடுகிற இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை. ஹalleluya. எல்லா விதமான சங்கிலிகள், அது என்ன சங்கிலியாக இருந்தாலும், அது பாதாளத்திலிருந்து வந்த சங்கிலிகள், அது வியாதியின் சங்கிலிகளாக இருக்கலாம், அது அடிமைத்தனத்தின் சங்கிலிகளாக இருக்கலாம், அது என்ன சங்கிலியாக இருந்தாலும் இந்த வேளையிலே நீங்க விசுவாசத்தோடு பாடுகிற இந்த வேளையிலே எல்லா சங்கிலிகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடையும்படியாக தேவ பிள்ளைகளை எல்லாரும் இந்த வேளையிலே அப்பா உம்முடைய நாமத்தின் வல்லமாய் விளங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் வல்லமை உள்ளதே. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உள்ளதே. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உள்ளதே. சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. ஹalleluya. சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. எல்லா பலவந்தமா பாடலாமா? இயேசு
நாம் எல்லாரும் இந்த வேளையில அப்பா உம்முடைய சேனை எழும்புவதாக. ஆண்டவரே, பாதாளத்தின் சங்கிலிகளை உடைக்கக்கூடிய அபிஷேகம் பெற்ற ஆண்டவரே ஒரு தேவ சேனை எங்களை சுற்றிலும் எழும்பட்டும். தேவனின் சேனை எழும்புதே, தேவனின் சேனை எழும்புதே, இயேசுவின் சேனை எழும்புதே. சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. ஹல்லேலூயா. சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. எல்லாரும் நைஸ்ரோமா. சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. எல்லா அடிமைதனத்தையும் சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. ஓ தேவானின் சேனை எழும்புவோம். நாங்கள் எல்லாரும் தேவானின் சேனையாய் எழும்புவோம். தேவானின் சேனையாய் எழும்புவோம். சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. ஹல்லேலூயா. சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. சொல்லுங்கப்பா, என்னை அந்த சேனையில ஆண்டவரே நானும் ஆண்டவரே என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா சங்கிலிகளையும் உடைக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தினாலே இயேசுப்பா என்னை நிரப்புங்க. தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உங்கள் மூலமாக தான் சாத்தானின் சங்கிலிகள் எல்லாம் உடைய போகிறது. ஆண்டவர் உங்களை அதற்காகவே ஏற்படுத்தியிருக்கிறார். அவங்க எல்லாரும் நான் இந்த அப்பா சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. தேவனுடைய அபிஷேகம் சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. ஒரு அறிக்கையா சொல்லுவோமா? தேவனின் சேனையாய் எழும்புவேன், தேவனின் சேனையாய் எழும்புவேன், தேவனின் சேனையாய் எழும்புவேன். சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. ஹல்லேலூயா. சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. ஓராளாரியே. சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. ஓரவரியக்கவசக்கே. Let the power of God, let the power of heaven invade you right now. Come on, church. When I feel worshiping right now, let the power of heaven invade you right now to break every power of darkness. Sangaligal udaitidave, udaitidave. I will break every chain. Let every chain break right now. In the mighty name of Jesus, we declare and we decree. Let every chain of affliction, let every chain of sickness, let every chain of death, oh, riakabasheke, break right now. In the mighty name of Jesus. Oh, Ranari, break every chain, break every chain, break every chain. Come on, church. Come on, church. These are the days we are going to rise up and see every chain break right now. Even as you stand, even as you declare right now, let every chain that is coming against the body of Christ begin to break right now. In the mighty name of Jesus, break every chain. Let every chain break. Let every chain break. Let every chain break by the power in your name. Let every chain break. Let every chain break. Break right now by the power in your name. சங்கிலிகள் உடையட்டும், மரணத்தின் சங்கிலிகள்
பாதாளத்தின் சங்கலிகள், வியாதியின் சங்கலிகள் இயேசுவின் நாமத்தினாலே break right now in the mighty name of Jesus. We speak to every chain. We speak and we declare that every chain will begin to break. ஒவ்வொரு சங்கலியும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளை பல நாட்களாக வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா பாதாளத்தின் சங்கலிகளும் இப்பொழுதே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அக்கினியினாலே உடைந்து போவதாக. அவர் மிகவும் வல்லமை உள்ளவர். அவர் அற்புதங்களின் தேவன். அவர் சுகம் தருகிற தேவன். அவரால் குணமாக்க கூடாத வியாதி ஒன்றுமே இல்லை. இந்த நாட்களிலும் அவருடைய வல்லமை விளங்கும்படியாக தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்கள் மூலமாக உம்முடைய வல்லமை விளங்கட்டும் அப்பா. Let your power manifest, Lord. Jesus, for you are great. You do miracles so very great. There is no one else like you. There is no one else like you. For you are great. You do miracles so very great. There is no one else like you. There is no one else like you. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so very great. There is no one else like you. There is no one else like you. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. For you are great, you do miracles so very great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so very great. There is no one else like you. There is no one else like you. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர். எல்லாரும் நான் இந்த வேளையில பெரியவர், பெரிய காரியங்களை, பெரிய அற்புதங்களை இந்த நாட்களிலும் இந்த உலகமே பார்க்கக்கூடிய, பிரமிக்கக்கூடிய அற்புதங்கள் நடைபெறுகிற நாட்களாக இந்த நாட்கள் மாறும்படியாக தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய சுகம் அளிக்கிற வல்லமாய் இப்பொழுதே சபைகளுக்குள்ளாக இறங்குவதாக. ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே ஆண்டவரே அநேக இந்த நாட்களில் உம்முடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, உம்முடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவியான
deserve the glory and the honor as we lift our hands and worship, as we lift your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands and worship as we lift your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so very great. There is no one else like you. There is no one else like you. எல்லா கரங்களும் வெட்டி பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. அல்லேலூயா. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர். எல்லாம் நாயில்லை. நீங்க பாடுகிற இந்த வேளையிலே தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை எல்லா இடங்களுக்குள்ளாக கடந்து சென்று நீங்க வாழ்கிற எல்லா பகுதியிலும் தேவனுடைய சுகம் விளங்கும்படியாக எல்லாரும் நாயின்று நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. ஹல்லேலூயா. நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே நம் இயேசுவை போல ஒரு தேவன் இல்லை. அவருடைய சுகமளிக்கிற வல்லமை போல ஒரு வல்லமை இல்லை. அவர் ரட்சிக்கிறதை போல ஒரு ரட்சிப்பு இல்லை என்பதை நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் பார்க்கும்படியாக இந்த நாட்களிலே தேவன் உங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இந்த நாட்களிலே எங்களை ஆண்டவரே பீடித்து கொள்ளட்டும். ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே உம்முடைய சபையை நிரப்புங்க என்று எல்லாரும் நைந்து. Yes Lord, we thank you Father, we thank you Jesus, we thank you Lord. Praise the Lord. எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் உங்களோடு கூட நானும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் பாராட்டிய இரக்கத்திற்கு ஆண்டவருக்கே சகல துதி கனம் மகிமை செலுத்துகிறேன். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான நம் எல்லாருக்கும் பிரியமான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றியை நான் நம்புகிறேன். ஏதோ ஒரு காரணம், பல காரணங்களில் ஒரு காரணம், இன்றைக்கு தேவ ஆலயத்திற்கு உங்களால் செல்ல முடியவில்லை. ஆனாலும் அந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் உங்களுக்கென்று இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். தேவதாசன் ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவருடைய உள்ளத்தில் பேசி என் மக்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த பொறுப்பை எங்களுக்கு கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருவாக்கு. எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நடுவில் இருக்கிறவர். பாருங்களேன், பிதா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவர், 2 கள்வர்களுக்கு நடுவில் அவர். வானத்திற்கும் பூமிக்கும் நடுவில் அவர் சிலுவை மரத்தில் தொங்கினார். இன்றைக்கும் நாம் நடுவில் அவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இதுதான் நமது அசைக்க முடியாத விசுவாசம். இந்த ஆராதனையில் அவர் நம் நடுவில் தான் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியில் ஒரு பகுதியாக ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு பகுதி என்று, அதாவது நமது வாழ்க்கையே அவருக்கு கொடுத்திருக்கிறோம், நம்ம இதயத்தை காணிக்கையாய் தந்துட்டோம். ஆனாலும் நம்மிடத்தில் உள்ளதில் சிலவற்றை கொடுக்க வேண்டும் என்பது வேத பிரமாணம். 10ல் 1 கர்த்தருக்கென்று கொடுத்திட வேண்டும். ஒரு சிறந்த மனிதன் 1000ல் ஒருவன் என்ற பெயரை பெற்று நற்கிரியைகளுக்கு பாராட்டை பெற்றார் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில்
இந்தியாவின் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர். பாலம் என்று அந்த ஐயாவை சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றார், என்னங்க 30 கோடி பணத்தை அமெரிக்கர்கள் கொடுத்த போது அப்படியே தொண்டு நிறுவனத்திற்கு கொடுத்துட்டீங்களே. எங்க அம்மா சொல்லி கொடுத்தது சார். நான் சின்ன பிராயத்தில் இருந்தேன். டேய், நீ நல்லா இருக்கணும்னா நல்லது செய், குறிப்பா 10ல் 1 கொடு. அது யாருக்கு கொடுக்குறாங்க என்பதை அவர் சொல்லவில்லை. 10ல் 1 கொடுத்துடு. ஆனால் அந்த பொறுப்பாளர் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்களே, இந்த உலகத்தில் வேறு என்னங்க வேண்டி இருக்கு நமக்கு? பிறர் வாழ, பிறருடைய முகத்தில் தெய்வீகத்தை பார்த்தா போதும். ஏழைக்கு இறங்கும் பொழுது கடவுளுக்கு கடன் கொடுக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் கடவுள் என்ன சொல்றார்? நாம் பரிசுத்த ஆவியானவரை அதிகமாக விசுவாசிக்கிறவர்கள், ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள். நான் சொல்லி அவர் சொல்லி எங்கள் உற்சாகமான பேச்சினால் ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். பரலோக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனம், அதிலும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களுக்கு இருக்கின்ற பாக்கியம், அவர் உங்களோடு இடைப்படுகிறார். தேவைகள் ஏஞ்சல் டிவிக்கு ஏராளம், இயேசு ஊழியங்களுக்கும் ஏராளம். குறிப்பாக ஒரு கட்டடத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அதனுடைய தேவைகள் ஒரு நாளும் குறைவுபடக்கூடாது. கர்த்தர் சொன்னவர் நிறைவேற்றுவார். என் பங்கு என்ன, இந்தியா எனக்கு என்ன செஞ்சது என்பதை விட இந்தியாவுக்கு நான் என்ன செய்தேன். அப்படிதான் இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் வாழ வேண்டுமா? இயேசு ஊழியங்களுக்கு நான் என்ன செய்தேன்? உங்களால் ஆன ஒரு காணிக்கையை கட்டட நிதிக்கென்று அனுப்புங்கள், அல்லது பல காரியங்கள் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தது இருக்கிறது. ஏது உங்களுடைய உள்ளத்தை கவருகிறதோ அதற்கு நீங்கள் தாராளமாய் அனுப்புங்கள். ஜெபிக்கலாமா? பரலோக தந்தையே, தமது பிள்ளைகளிடம் சில நிமிடங்கள் நான் பேசினேன். கர்த்தருக்கு கொடுத்த எவரும் தரித்திரர் ஆனது இல்லை. உம்முடைய வார்த்தையின்படியே உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் பாடல் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரமான காரியங்களை தெளிவாக அறிந்து தெய்வ சித்தத்தோடு கூட உங்களால் ஆனதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. சொல்லுவோம். நித்தியரே, ஆமென். எஸ் லார்ட். சத்தியரே ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. மீண்டுமாக. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஹல்லேலூயா. உன்னதமான தேவன், உத்தமமான தேவன். ஹல்லேலூயா. உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரே உயிருள்ள ராஜன். ஆமென். உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் எல்லாரும் இணைந்து ஆமென். Thank you Lord. உன்னதரே ஆராதனை, உத்தமரே
ராஜனே, உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை, ஆமென். ஆராதனை ஆராதனை, மீண்டுமாக உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை, ஆமென். உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை, உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை திரியேக தேவனே. எல்லாரும் நான் இந்த ஆமென் அவருக்குரிய ஆராதனை செலுத்தும்படியாக வந்திருக்கேன். எல்லாரும் நான் இந்த ஹல்லேலூயா. மதுரமானவர், மகத்துவமானவர், மகிமை உடையவர், ஹல்லேலூயா. மாசில்லாத ராஜன், ஆமென். நாம் சேவிக்கிற தேவன் அவர் மதுரத்தின் தேவன், அவர் மகிமையின் தேவன், ஹல்லேலூயா. மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை, மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை, மகிமையான தேவனே, மசிலாத ராஜனே, மகிமையான தேவனே, மசிலாத ராஜனே, ஆராதனை ஆராதனை, ஆமென். ஆராதனை ஆராதனை, மீண்டுமாக சொல்லுவோமா? மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை, மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை, மகிமையான தேவனே, மசிலாத ராஜனே, மகிமையான தேவனே, மசிலாத ராஜனே, ஆராதனை ஆராதனை, அப்பா உமக்கே ஆராதனை ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. நீங்க இருக்கிற எல்லாத்திலெல்லாம் உங்க வாயிலிருந்து இப்பொழுதே தேவனை துதிக்கிற ஆராதனை எழும்பும்படியாக எல்லாரும் நைந்து எஸ் லார்ட், எல்லா சூழ்நிலையிலும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் உங்க மூலமாக தேவனை ஆராதனை இந்த வேளையில உலகம் எங்கிலும் எழும்பும்படியாக ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. இன்றைக்கும் கூட அன்பானவர்களே, நம்முடைய மத்தியில் போதகர் சாரா ராஜன் ஷான் அவர்கள் தான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். பாஸ்டர் சாரா ராஜனை பற்றி நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் ஒரு சிறந்த போதகரின் மகள். அதாவது பாஸ்டர் சாரா ராஜன் ஜானுடைய தகப்பனார் காலம் சென்ற பாஸ்டர் வி மோசஸ், அதாவது வேதமுத்து மோசஸ் அவர்கள் தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள். கர்த்தர் அவரை கடவுள் திருப்பணிக்கு வா என்று அழைத்த பொழுது தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவர் போய்கொண்டிருந்த திருச்சபைக்கு கொடுத்து விட்டு, ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நான் விசுவாசத்தில் வாழ்வேன் என்று வந்தவர். அப்படி தான் வாழ்ந்தார். என் சொந்த கண்களினால் அதை பார்த்திருக்கிறேன். அவரது பிள்ளைகளில் மூத்தவரை தான் பாஸ்டர் சாரா ராஜன் ஷான். அந்த தகப்பனின் ஆசீர்வாதம், அந்த தாய் ஒரு சிறந்த பெந்தைக்கோஸ்தே அனுபவம் உள்ள ஊழியக்காரம்மா. கடைசி மூச்சு வரைக்கும் கூட அவங்க உழைத்தார்கள். ஆகவே நல்ல பெற்றோருக்கு பிறந்த பாஸ்டர் சாரா ராஜன் ஜானும் ஒரு தியாகி. வேத வசனத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்கள், இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள். இப்பொழுது அவர்கள் ஒரு போதகரின் மனைவியாக மாறிவிட்டார்கள். நாங்கள் போதக திருப்பணிக்கு வந்த பொழுது பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் ஒரு மேத்ஸ் கிராஜுவேட்டாக அரசாங்கத்தில் ஒரு ஆடிட்டராக பணியாற்றிய பொழுதும் மேற்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை படிக்க வேண்டும் என்ற அவாவோடு மேல் படிப்பு படித்தார்கள். அதிலே வேதாகமத்தின் காரியங்களை அறிந்து அதிலும் பட்டங்கள் பெற்றார்கள். சிறந்த பட்டங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் விட கர்த்தரோடு இசைந்து வாழ்கின்ற பட்டம்தான் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு ஊழியம் விடுதலையின் ஊழியம். அதனால தான் அதை கண்ட கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் விடுதலை ஊழியம் இவ்வளவு வல்லமையாய்
நீங்கள் செய்கிறீர்களே என்று அப்பம் கிளாஸே. அப்பம் பிட்குதல், அந்த கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம். ஐயாவே பேரும் விட்டு நீங்க விடுதலை ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலையின் செய்தியை போதகர் சாரா ராஜன் ஜான் பல ஆண்டுகளாக வழங்கி வருகிறார்கள். அநேகர் உலகமெங்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் இப்பொழுதும் கூட இந்த ஆராதனையில் அவர்கள்தான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இதோ பாஸ்டர் சாரா ராஜன் ஜான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதத்திலும் குறிப்பாக எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவராகிய தேவன் கொடுத்த ஒரு வார்த்தையை தான் நாம் முக்கியப்படுத்தி தியானித்து கொண்டிருக்கிறோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஆண்டவராகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை அழைத்தபோது அவர் இந்த உலகத்தில், இந்த பூமியில் அவர் எதை செய்ய வேண்டும் என்பதை அவருக்கு அவர் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆரம்பத்திலே அவரை அழைக்கும்போது அவர் சொல்றார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அறிந்தேன், உன்னை அப்பொழுதே பரிசுத்தம் பண்ணினேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்ட உடனே எரேமியா தீர்க்கதரிசி அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு சிறு பிள்ளை, என்னை எப்படி நீங்கள் தீர்க்கதரிசின்னு சொல்கிறீங்க? அதுவும் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசின்னு சொல்கிறீங்களே, எனக்கு இன்னும் சரியாக பேசவே வரல. அப்போ உடனே ஆண்டவராகிய தேவன் சொல்கிறாரு, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே. உன்னை அழைக்கிறவர் யார்? உன்னை தெரிந்து கொண்டவர் யார்? உன்னை கொண்டு இந்த பூமியில் நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்காக நான் உன்னோடு கூட இருப்பேன். அதற்கு பிறகு 9வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, அவர் தமது கரத்தை நீட்டி எரேமியா அவர்களுடைய வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை எரேமியா உன் வாயிலே வைக்கிறேன் என்றுதான் சொல்லி இந்த வார்த்தையை ஆண்டவராகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் முழுமையாக நாம் பார்க்கும் பொழுது அவர் வாயை தொட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை அவருடைய வாயில வைத்த பிறகு அவர் எப்படியெல்லாம் பல சூழ்நிலைகளில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை தைரியமாய் பேசினார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்றை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வார்த்தை, அவர் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன், அவங்க யாராக இருந்தாலும் சரி, சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சபிக்கப்பட்ட மனிதனின் குணாதிசயம் எப்படி இருக்கும்? எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்றார். அவன் எப்பவும் மனுஷன் மேலே தான் நம்பிக்கை வைப்பான். இரண்டாவதாக, மாம்சமானதை
தன் புயபலம் என்ன வேலை செய்கிறாங்களோ, என்ன தொழில் செய்கிறாங்களோ, எது மேலே அவங்க மாம்சம் இருக்கிறதோ அதை அப்படியே பெற்றுக்கொள்வதில் அவங்க தீவிரித்து ஓடிக்கொண்டிருப்பார்கள். இதனால் அவங்க இருதயம் எப்படி இருக்கும் என்றால், கர்த்தரை விட்டு விலகும் இருதயம். இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பூமியில் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? அது 6வது வசனத்தில் சொல்றாரு, அந்தர வெளியில் கரளையாய் போன செடியைப் போல இருப்பார்கள். 2வது, அவங்க வாழ்க்கையில நன்மை வருகிறதை காண மாட்டார்கள். 3வதாக, வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலங்களிலும் தங்குவார்கள். மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறவங்க இந்த உலகத்துல எப்படி இருப்பாங்க? 7வது வசனத்தில் சொல்லுகிறார், எரேமியா 17:7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சா சாபம். இப்ப எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்றாரு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த உலகத்துல அவன் ஆசீர்வாதமாக இருப்பார். அப்ப கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் வரும்? அதை 8வது வசனத்துல எரேமியா தீர்க்கதரிசியே சொல்றாரு. 1வது ஆசீர்வாதம், அவர்கள் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரம் போல இருப்பார்கள். 2வது ஆசீர்வாதம், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிற ஒரு மரம் போல அவர்கள் இருப்பார்கள். 3வது, உஷ்ணம் வருகிறது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. 4வதாக, இலை பச்சையாயிருக்கும். 5வது, மழை தாழ்ச்சியான வருடத்திலும், மழையே பெய்யலுங்க, மழையே இல்லைங்க, அந்த வருடத்திலும் 6வதாக, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பார்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவங்க வாழ்க்கையில தானாக அது நடந்து கொண்டே இருக்கும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 17:9, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்றார், இந்த உலகத்துல நாம சபிக்கப்பட்டவர்களாக ஆசீர்வாதமானவர்களாக வாழ்வதற்கு நம்ம இருதயம்தான் காரணம். நம்ம இருதயம்தான் காரணம். அதை தான் அவர் சொல்றாங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த உலகத்தில் நாம் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய இருதயத்தை. லூக்கா 6:45, லூக்கா 6:45, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம யாராக இருந்தாலும் நம்ம நல்ல மனுஷர்களா கெட்ட மனுஷர்களா பொல்லாத மனுஷர்களா என்று நம்மை
வெளிப்படுத்துவது என்னவென்றால் நம்ம இருதயம்தான். நம்ம இருதயம் நல்லா இருந்தால் நல்லதை காட்டும். பொல்லாத இருதயமாக இருந்தால் பொல்லாததை தான் காட்டும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயம் நல்ல இருதயமாக நன்மையினால் நிறைந்திருந்தால் நம்ம நல்லதையே பேசிகிட்டு இருப்போம். பொல்லாத இருதயமாக இருந்தால், நம்ம இருதயம் பொல்லாதவைகளிலே நிறைந்திருந்தால் பொல்லாதவைகளை தான் நாம் செய்து கொண்டே இருப்போம். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். மனித புத்தி கூர்மை, உணர்ச்சி, செயல்திறன் இவைகள் அத்தனையும் மனிதனின் இருதயத்தில் இருக்கிறது. மார்க் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், மனுஷனுடைய இருதயத்திற்கு உள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிற ஒரு வார்த்தை. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து தான் இந்த மாதிரி பொல்லாத காரியங்கள்லாம் வெளியே வருது. அந்த மனுஷனை தீட்டுப்படுத்துது. அப்ப இருதயம் என்பது ஒரு புத்தி கூர்மையின் மையமாக இருக்கிறது. மனிதர்கள் காரியங்களை தங்கள் இருதயத்தில் தான் அறிந்து கொள்கிறார்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபாகமம் 8:5. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஒரு தகப்பன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார். ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு? இந்த பாடு எனக்கு ஏன் வந்தது? இந்த உபத்திரவம் ஏன் எனக்கு வந்தது? தேவையில்லாத பிரச்சனை ஏன் வந்தது? உன் இருதயத்தில் நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு இடத்தில், ஏதோ ஒரு வழியில் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை அறியாமையினால் என் சொந்த எண்ணத்தின்படி நான் செய்துவிட்டேன். அதனால் இப்பொழுது தேவனுடைய சிட்சை என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இருதயத்திலே ஜெபிக்கிறவர்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். அவர்கள் அன்னாள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவர்கள் வாயை கவனித்து கொண்டிருந்தார். அன்னாள் அவர்கள் தன் இருதயத்திலே பேசினார்கள். அவர்களுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவர்கள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவர்கள் வெறித்திருக்கிறார்கள் என்று ஏலி அவர்கள் நினைத்து. வேதத்தில் அன்னாள் என்ற அந்த தேவ மனுஷியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ ஆண்டவருடைய சந்நிதியில் போய், ஆலயத்தில் போய் வெகு நேரம் அவங்க வசனம் சொல்லுகிறது விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கிற அந்த ஊழியக்காரர் ஏலி அந்த அம்மா வாயையே பார்க்குறார், கவனிக்கிறார். வசனம் சொல்லுது அந்த வாயை அவர் கவனித்து கொண்டிருந்தார் ரொம்ப நேரம். அந்த வசனம் சொல்லுது வெகு நேரம்.
இவரும் அந்த அம்மா வாயை பார்க்குறாரு. வாயிலேருந்து ஒரு சத்தமும் வரல. அப்ப வசனம் சொல்லுது, அவங்க இருதயத்திலே தேவனோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. உதடுகள் அசைகிறது, ஆனா சத்தம் வெளியே கேட்கல. அதனால தான் அவர் கவனிக்கிறார், என்னத்தான் இந்த அம்மா பண்றாங்க, என்னதான் விண்ணப்பம் பண்றாங்க அப்படின்னு அப்படி கவனித்து பார்க்குறாரு. அப்போ கூட ஒரு சத்தம் வரல, உதடு மட்டும் அசையுது. அப்போ இந்த அம்மா இருதயத்திலே தேவனோடு பேசினார்கள். என் சத்தம் யாருக்கும் கேட்கக்கூடாது. என் சத்தத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர். நான் இருதயத்திலிருந்து எவ்வளவு அங்கலாய்ப்போடு, எவ்வளவு வேதனையோடு, கண்ணீரோடு என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஏறெடுக்கிறேன். ஜெபம், இருதயத்திலே ஜெபம். மூன்றாவதாக இருதயத்திலே தியானம் பண்ணுவது. சங்கீதம் 19:14. சங்கீதம் 19:14. என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. என் இருதயத்தின் தியானம். ஆண்டவரே, எப்பவும் நான் என் இருதயத்தில் உங்களையே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஆண்டவரே. என் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ என் இருதயம் என்ன யோசிச்சுட்டு இருக்குது, என் இருதயம் இப்போ எதை நினச்சிக்கிட்டு இருக்குது, அது உங்கள் சமூகத்தில் உங்களுக்கு பிரியமாக இருக்கணும் ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமானவைகளை என் இருதயத்தில் நான் தியானம் பண்ணக்கூடாது. உமக்கு பிரியமில்லாதவைகளை என் இருதயத்தில் நான் அப்படியே அதை வைத்து கொள்ளக்கூடாது. உமக்கு பிரியம் இல்லைன்னு எனக்கு தெரியும், நீங்கள் இதை விரும்ப மாட்டீங்கன்னு தெரியும். அதை என் மனசில், என் இருதயத்தில் நான் தியானம் பண்ணவே மாட்டேன். அதை பற்றி நான் பேசவே மாட்டேன். அதுக்கு நான் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேன். என் இருதயத்தின் தியானம் என் கன்மலையும் என் மீட்பரும் ஆகிய உம்மை குறித்தே என் வாயின் வார்த்தைகள். இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருக்க வேண்டும். நான்காவதாக தேவனுடைய வசனத்தை இருதயத்தில் மறைத்து வைக்கின்ற ஒரு அனுபவம். தேவனுடைய வார்த்தைகளை, வசனத்தை நம்முடைய இருதயத்தில் மறைத்து வைக்கின்ற ஒரு அனுபவம். சங்கீதம் 119:11. சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வை. நான் உலகத்தில் பாவம் செய்யக்கூடாது. நான் பரிசுத்தமாக வாழணும். நான் இருக்கிற இடத்துல, நான் போகிற வருகிற இடத்துல, எங்கெல்லாம் நான் எந்த விதத்திலெல்லாம் உலகத்தை நான் பார்க்கும் பொழுது பாவம் செய்யக்கூடிய வழிகள் எனக்கு அருகில் தான் இருக்கிறது. அதன் வழியாகத்தான் சில நேரத்தில் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் நான் பாவம் செய்யக்கூடாது. அவங்க பாவம் செய்கிறாங்க, இவங்க பாவம் செய்கிறாங்க, அவங்க தேவனுக்கு பிரியமில்லாதவங்கெல்லாம் செய்கிறாங்க தான். ஆனால் அந்த பாவம் என்னை தொடக்கூடாது. அந்த பாவம் உமக்கு விரோதமாய் நான் செய்யவே கூடாது. எனக்கு நல்லா தெரியும். ஏன், எப்படி எனக்கு தெரியும்னா, உமது வாக்கை என் இருதயத்தில் நான் வைத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் தான் நான் வாழ்கிறேன். பாவம் நிறைந்த ஜனங்களுக்கு நடுவில் தான் வாழ்கிறேன். ஆனால் ஏன் இருதயம், என் ஆண்டவர் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்கக்கூடாது, எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, இதையெல்லாம் ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக எனக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். அதை நான் வாசிக்கிறேன், அதை நான் படிக்கிறேன். திருச்சபைக்கு வரும்போது ஊழியர்களும்
அவங்க தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்குறாங்க, போதிக்கிறாங்க. இதெல்லாம் என் இருதயத்துல தான் இருக்கு. அது எங்கேயோ கேட்டுட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, ஒரு காதுல கேட்டு அடுத்த காதுல விட்டுருன்னு. அந்த மாரி நான் விடுற ஆள் கிடையாது. நான் எத கேட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை என் இருதயத்தை விட்டு நான் எடுக்கவே மாட்டேன். அந்த வார்த்தை என் கூட பேசிக்கிட்டே இருக்கும். எதுக்காக அந்த வார்த்தை என் இருதயத்துல இருக்குதுன்னா, நான் பாவம் செய்யக்கூடாது. தெரியாம நான் பேசிட்டேன். தெரியாம நான் செஞ்சுட்டேன். தெரியாம இந்த வழியில போயிட்டேன்னு சொல்லி, ஆண்டவருடைய மகளாக, ஆண்டவருடைய மகனாக இந்த உலகத்துல வாழ்ற நானு, ஆண்டவருடைய வார்த்தைகளை என் இருதயத்தில் வைத்திருப்பதின் நோக்கம், இந்த உலகத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாவம் எனக்குள்ளே வரவே கூடாது. அடுத்ததாக 5வதாக, தங்கள் இருதயங்களில் திட்டங்களை உருவாக்குகின்றனர். இந்த இருதயம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது, அவங்க இந்த உலகத்துல என்ன செய்ய வேண்டுமோ, அதை செய்யும்படியான திட்டங்களை அவர்களுக்குள்ளாக அவர்கள் உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். சங்கீதம் 140:2. சங்கீதம் 140:2. அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். இப்ப இருதயம் தான் என்ன பண்ணுதுன்னா, ஒரு திட்டம் போடுது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவங்க நல்லதை சிந்திக்காம பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்வதற்கு நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய வார்த்தைகளை தங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறவர்களுடைய இருதயத்தில் பொல்லாப்பு வராது. அவங்க யார்கிட்ட சண்டை போடலாம், என்ன வாக்குவாதம் பண்ணலாம், என்ன விதத்தில் மற்றவங்களெல்லாம் குறை பேசிக்கிட்டே இருக்கலாம், இதெல்லாம் வரவே வராது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. 6வதாக, வார்த்தைகளை இருதயத்தில் பத்திரப்படுத்துவது. இதை குறித்து நாம் நீதிமொழிகள் 4:21 வாசிக்கிறோம். அவைகள், தேவனுடைய வார்த்தைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை, தேவனுடைய வார்த்தைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். 7வதாக, இருதயத்தில் தான் விசுவாசம் வருகிறது. ரோமர் 10:9. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இப்போ விசுவாசம் எப்படி வருகிறது? நம்ம வாயில் அறிக்கை பண்ணணும். இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசத்தோடு வாயில் அறிக்கை பண்ணணும். அப்பதான் ரட்சிப்பு வரும். இருதயத்தில் நினைக்கிறாங்க. 8வதாக, மார்க் 2:8. அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? இப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவரை சூழ இருந்தவங்க என்ன ஒரு காரியத்தை அவங்க மனசில் சிந்திச்சாலும் உடனே இயேசு அறிஞ்சிடறார். உடனே சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தில் என்ன நீ சிந்திக்கிறீங்க? இப்போ இன்றைக்கும் அப்படி தான். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம சிந்திக்கிறது யாருக்கும் தெரியவில்லை என்றாலும், நாம் எதை சிந்திக்கிறோம் என்பதை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். இருதயத்தில் தான் சந்தேகம் வருகிறது. மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்னு சொன்னா அது அப்படியே நடக்கும். நான் சொல்லி இது நடக்குமா அப்படின்னு இருதயத்துல சந்தேகம் வந்தா அது நடக்காது. சந்தேகப்படாம விசுவாசத்தோட சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்கும். இருதயத்தில் தான் சிந்தனை வருகிறது. லூக்கா 2:19. மரியாள் அவர்களோ அந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து அவர் மூலமா சொல்லப்படுகிற வார்த்தைகள் அவங்க அதை பார்க்குறாங்க. தேவதூதர்கள் சொல்றதை பார்க்குறாங்க, மேய்ப்பர்கள் சொல்றதை பார்க்குறாங்க, அவங்க போகிற இடத்துல இருக்கிறவங்களாம் சொல்றதை பார்க்குறாங்க. அதை பற்றி தான் இருதயத்தில் சிந்தனை பண்ணுறாங்க. ஆண்டவரே, இதுக்கு நான் தகுதி கிடையாது. இப்படியெல்லாம் நான் பெற்றெடுத்த மகனை குறித்து என் கண்களில் எதிர்க்கே நான் பார்க்கிற காரியங்களெல்லாம் நான் பார்க்கும்போது இதை குறித்து நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்கிறேன், உங்களை தான் முதன்மைப்படுத்துகிறேன் அப்படின்னு இருதயத்தில் அதெல்லாம் தன் இருதயத்தில் வச்சு அவங்க சிந்தனை பண்ணாங்களாம். 11ஆவதாக இருதயத்தில் தான் பாடல்கள் வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தில் தான் பாடல் வருது. இப்போ ஆராதனைக்கு வரோம், பாட்டு பாடுறோம். எந்த ஒரு ஜெபம் பண்ணாலும் பாட்டு பாடுறோம். அந்த பாட்டு எங்கேருந்து வருது? இருதயத்திலிருந்து வருது. எபேசியர் 5:19. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. இப்போ நம்ம எந்த நேரத்தில் பாடினாலும் நம்ம பாட்டு எங்கேருந்து வரணும்? இருதயத்திலிருந்து வரணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அப்போ இப்பொழுது நாம் பார்த்த இந்த 11 விதமான காரியங்களும் நம்ம இருதயத்திலிருந்து தான் வருகிறது. அப்போ நம்ம இருதயம் சரியான வழியில் நம்ம செய்யும்போது நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு வழியாக இருக்கும். அடுத்தது, நமது உணர்ச்சிகளின் இருப்பிடமே இருதயம்தான். உணர்ச்சி என்றால் எமோஷன். சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, கவலைப்படுறது, கண்ணீர் விடுறது, இதெல்லாமே இருதயத்தில் தான் இருக்கு. யாத்திராகமம் 4:14. யாத்திராகமம் 4:14. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவர் நன்றாய் பேசுகிறவர் என்று அறிவேன். அவர் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறார். உன்னை காணும்போது அவர் இருதயம் மகிழும். மோசே என்ற தேவ மனிதனும் ஆண்டவரும் இப்போ பேசுகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரணும், போய் பேசணும் பார்வோன்ட்டெல்லாம். உடனே இவர், ஐயோ என்னையா நீங்கள் கூப்பிட்றீங்க? மந்த நாவுங்க ஆண்டவரே, திக்கு நாவு, ஒரு வார்த்தை எனக்கு நாவில் வரவே வராது, என்னை போய் அந்த ராஜா கிட்ட பேச சொல்கிறீங்களே. இப்போ ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சான். உன்னை அழைக்கிறவர் நான் யார்? உன்னை பற்றி தெரியாமையா நான் உன்னை அழைக்கிறேன்? ஒரு ராஜா கிட்ட போய் பேசணுன்னா நீ எப்படி பேசணுன்றது எனக்கு தெரியாதா? உன் நாவு திக்கு வாயாக இருந்தால் கூட அந்த ராஜா கிட்ட பேசும்போது நீ எப்படி பேசுகிற? அப்போ நான் யாருன்றது நீ தெரிஞ்சுக்குவ. ஆனால் அதை வழியில் போகிறதுக்கு உள்ளேயே என்னால் முடியாது நீ சொல்லிட்ட. பரவாயில்ல, உன் சகோதரன் இருக்கான்ல ஆரோன், அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவர் நல்லா பேசுவார். அவர் இப்போ உன்னை பார்க்க வராரு. உன்னை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். இவரை பார்க்க வச்சிருக்கிறாரே அப்படின்னு அவர் இருதயம் சந்தோஷத்தில் நிறைஞ்ச மகிழ்ச்சியாக இருப்பாராம். இரண்டாவதாக, ஒரு அன்புள்ள இருதயம். உபாகமம் 8:5. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஒரு அப்பா தான் மகனை சிட்சிக்கிறார். அந்த மகன் தப்பு செய்யும்போது அந்த மகன் எதிர்காலத்தில் இந்த தவறை செய்யக்கூடாதுன்றதுக்கு அவரை சிட்சிக்கிறார். அது மாதிரி தான் உங்களை நான் சிட்சிக்கிறேன். நீங்கள் தெரியாமல் புரியாமல் பல தவறுகளை செய்யும்போது உங்களை சிட்சிக்கிறேன். உடனே நீங்கள் அதை இருதயத்தில் தெரிஞ்சுக்கணும். ஏன் அந்த மாதிரி நான் பண்ணுறேன்? ஒரு அப்பா பிள்ளைய நேசிக்கிறதும் போல் உங்கள் அப்பா நான் தான்.
உங்கள் தகப்பன் நான் தான். நீங்கள் என்ன வேணாலும் தப்பு செய்யுங்க, நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி நான் இருப்பேன், எங்கேயாவது போய் ஏதாவது செஞ்சு தொலைங்க அப்படின்னு நான் என் மனசில் நினைக்க மாட்டேன். உங்களை அழைச்சதே நான் தான், உங்களை தெரிந்து கொண்டதே நான் தான். நீங்கள் சாதாரணமானவங்க இல்லை. இந்த பூமியில் நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களை நான் இந்த உலகத்தில் அனுப்புனேனோ அதை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு அப்பப்போ செய்கிற தப்பை அப்பப்போ நான் எவ்வளோ நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன்றதை நீங்கள் உங்கள் இருதயத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பயமுள்ள இருதயம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல் கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்துக்கு அருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். இப்போ 20 லட்சத்துக்கும் அதிகம், 2 பேர் 3 பேர் இல்லை, 2000 3000 இல்லை, 20 லட்சத்துக்கு மேலான ஜனங்க இப்போ யோர்தானை கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ எமோரியரின் சகல ராஜாக்கள் மேலிருந்து பார்க்குறாங்க, இவங்க எப்படி தான் போகிறாங்க பார்த்தா அந்த நதி அப்படியே பிரிஞ்சிருச்சு, வெட்டாந்தரையாயிருச்சு. அவங்க கடந்து தீரும் அளவும் அந்த நதி பிரிஞ்சது தான். இதை மேலேருந்து பார்க்குறாங்க. பக்கத்தில் சமுத்திரத்துக்கு அருகில் இருந்தவங்க பார்க்குறாங்க, என்னப்பா இவங்க ஆண்டவர் நதியவே பிரிக்கிறாரு, எல்லாரும் கடந்து போகிற வரைக்கும் அந்த நதி எப்படி கீழ்ப்படியுது, தண்ணி எப்படி கீழ்ப்படியுது, ஒரு ரோட்டில் போகிற மாதிரி போயிட்டாங்களே. இதை பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துருச்சு. அவங்க அந்த வார்த்தை சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக, எப்பா உங்களுக்கு முன்பாக நாங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, சோர்ந்து போய்விட்டார்கள். நான்காவதாக தைரியமான ஒரு இருதயம். சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நமக்கு நல்ல தைரியமான இருதயத்தை தருவார். பல சூழ்நிலைகள் வரும், போராட்டங்கள் வரும், எதிர்பாராத பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நம்ம இருதயத்தை தைரியமாக்குவார். எது வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், நான் தைரியமாக கிராஸ் பண்ணுவேன். அந்த தைரியத்தை ஆண்டவராகிய தேவன் தருகிறார். ஐந்தாவதாக கவலையுள்ள ஒரு இருதயம். நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அவங்கள ஒடுக்கும், நல் வார்த்தையோ அந்த இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். அப்போ நம்ம எதுக்கு சபைக்கு வரோம்? ஆராதனைக்கு ஏன் வரோம்? ஜபங்களுக்கு ஏன் வரோம்? வீட்டில் இருந்தால் இருதயத்தின் கவலை அதிகரிச்சுட்டே இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்போது, இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தான் வருவோம். ஆண்டவர் சொல்வார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு நான் அதை செய்வேன், உன்னை இப்படியெல்லாம் நான் உயர்த்துவேன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஆயிரும்? அந்த கவலையெல்லாம் போயிடும். கவலை எங்கேருந்து வருது? இருதயத்தில் வருது. ஆனால் நம்ம ஏன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரோம்? நல்வார்த்தைகளை கேட்கும்போது அந்த கவலை நம்மை விட்டு நீங்கி போகும். கோபமுள்ள இருதயம். நீதிமொழிகள் 19:3. மனுஷருடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். ஒரு மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை என்ன பண்ணும்? மதியினம், தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் இந்த வழியில் போயிட்டேன், அது அவன் வழியை என்ன பண்ணும்? தாறுமாறாக்கும். ஆனால் அதே மனம் தேவன் பக்கமாக திரும்பும்போது அந்த இடத்திலே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். சிலர்லாம், ஏன் ஆண்டவர் எனக்கு செய்யலை, இனிமேல் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன், சர்ச்சைக்கு கூட வரமாட்டேன், அப்படி கூட சிலர்லாம் சொல்லிடுவாங்க.
ஆனால் ஆண்டவர் அவங்கள விட மாட்டார். அப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்களே உணர்ந்துருவாங்க. வேற வழி இல்ல. ஆண்டவர்கிட்ட கோச்சிட்டு என்ன பண்றது? ஆண்டவர் தான் வழின்னு வந்துருவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு கோபமான இருதயமும் நம்ம வாழ்க்கையில இருக்கு. உயிர்ப்பிக்கப்பட்ட இருதயம். 7வதாக ஏசாயா 57:15. ஏசாயா 57:15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுவேன். ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, உன்னதத்துல வாசம் பண்ற தேவன், பரிசுத்த ஸ்தலத்துல வாசம் பண்ற தேவன் சொல்றாரு, பணிந்து ரொம்ப முடியலங்க, அவங்க ஆவியை உயிர்ப்பிக்கிறாராம். நொறுங்கி போயிட்டாங்க, இனிமே நான் வாழவே முடியாது, அவங்க ஆவியை உயிர்ப்பிக்கிறாராம். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல அப்படியே முடியாது முடியாது, நீங்க தான்ப்பான்றவங்க கிட்ட அப்படியே அவங்க கூடவே வாசம் பண்ணுவாராம். அப்ப எந்த இருதயமா இருந்தாலும் ஆண்டவரால உயிர்ப்பிக்க முடியும். உயிர்ப்பிக்கின்ற ஒரு இருதயம், உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு இருதயம். 8வதாக கதறுகின்ற ஒரு இருதயம். எரேமியா 4:19. எரேமியா 4:19. என் குடல்களே நோகிறது, என் உள்ளம் வேதனைப்படுகிறது, என் இருதயம் என்னில் கதறுகிறது. நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது. என் ஆத்துமாவே எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே. என் இருதயம் என்னில் கதறுகிறது. நமக்கு பல சூழ்நிலைகள் வரும்போது, பலவிதமான வழிகளிலே நாம் நடக்கும்போது நம்ம இருதயம் என்ன செய்கிறது? கதறுகிறது. கதறுகின்ற ஒரு இருதயம். 9வதாக பூரிப்பான ஒரு இருதயம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, பூரிப்பான ஒரு இருதயம். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தையை பாருங்க. அவருக்கு வார்த்தையை கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆனா இப்ப அவர் சொல்றாரு, உங்க வார்த்தை கிடைச்ச உடனே சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டேன், அப்படியே உட்கொண்டேன். அந்த வார்த்தையை சாப்பிட்ட உடனே, உட்கொண்ட உடனே அந்த வார்த்தை எப்படி இருக்குதுன்னா சந்தோஷமா இருக்குது. என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. இன்னைக்கு ஏன் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைகளை நாம ஏன் தியானிக்கிறோம்? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது, இருதயத்தில் மகிழ்ச்சி வருது. அதனால தான் வார்த்தைகளை வாசிக்கிறோம், தியானம் பண்றோம், இன்னும் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்றோம். ஏன் பண்றோம்? அது ஆராய்ச்சி பண்ண பண்ண நமக்கே ஒரு சந்தோஷம். அப்பா, அந்த காலத்தில் வாழ்ந்த இந்த தீர்க்கதரிசி எப்படி தான் இந்த வார்த்தையெல்லாம் எழுதுனான்னு தெரில, எந்த வழியில் எழுதுனான்னு தெரில. அவங்களுக்கு கொடுத்த அழைப்பின்படி எப்படியெல்லாம் அவங்க வேலை செஞ்சாங்க, ஊழியம் செஞ்சாங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன்? நான் என்ன செய்கிறேன்? நான் செய்கிறேனா? நான் செய்கிறதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு ஒரு அர்ப்பணிப்பு. கொஞ்சம் கொஞ்சம் அர்ப்பணித்த உடனே நமக்குள்ள ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி வருது. அதை தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், பூரிப்பான ஒரு இருதயம். புலம்பல் 2:18. 10வதாக புலம்புகின்ற ஒரு இருதயம். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே, இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி
சும்மா இருக்க ஒட்டாதே. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே, இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர். சும்மா சாதாரண சொட்டு சொட்டு தண்ணி இல்ல, நதி ஓடுற மாதிரி உன் கண்ணுல இருந்து தண்ணி அப்படி தார தாரையா ஓடிக்கிட்டே இருக்கணும். நதி அவ்வளவு தண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. கண்ணை மூடிக்கின்னு அப்படியே ஒன்று எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் எனக்கு எதை பற்றியும் பிரச்சனை இல்லை, கண்ணை முடிக்க. கண் விழி, கருப்பு விழி தெரியணும். அதை ரெஸ்ட் எடுக்க விடாத, தார தரைய தண்ணி வரட்டும். அப்போ புலம்புகின்ற ஒரு இருதயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு காரியத்தை தேவன் செய்து முடிக்கிற வரையிலும் நம்முடைய இருதயம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. 11ஆவதாக ஒரு தாழ்மையான இருதயம். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்க மேல ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். தாழ்மையான ஒரு இருதயம். அப்பா, நீங்க சொல்லி கொடுங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? இந்த குடும்பத்துல, இந்த ஊர்ல நான் என்ன செய்யணும்? இந்த பட்டணத்துல நான் என்ன செய்யணும்? ஜனங்கள்லாம் அழியிறாங்களே, ஆண்டவர் அறியாம துன்மார்க்கத்துல வாழ்றாங்களே, உங்க மேல இருக்க அந்த நுகத்தை நான் ஏத்துக்கிறேன்ப்பா. நீங்க ரொம்ப இதை பத்தி வருத்தப்படுறீங்க, பாரப்படுறீங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். ஏற்றுக்கொண்டு நீங்க விரும்புகிறபடி நான் என்ன செய்யணுன்றதை உங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்றேன், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இப்போ அப்படிதான் உலகமெங்கிலும் ஊழியம் செய்கிறவங்க ஆண்டவருடைய பாரத்தை தான் தங்க மேல சுமந்து கொண்டு ஒவ்வொரு கிராமங்களிலும், பட்டணங்களிலும், தேசங்களிலும், மலைகளிலும், குன்றுகளிலும், போக முடியாத இடங்களுக்கெல்லாம் போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்றாங்கன்னா அவங்க இருதயத்துல ஒரு பாரம் வருது, ஒரு தாழ்மை வருது. என்னை ரட்சித்த ஆண்டவர், என்னை அவருடைய மகனாக மகளாக மாற்றின ஆண்டவர், இவங்களெல்லாம் மகனா மாற்றணும், மகளா மாற்றணும், அதுக்காக என்னை நான் தாழ்மைப்படுத்துகிறேன். அப்படிதான் உலகமெங்கிலும் மனிதர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பல விதங்களில் தங்களை தாழ்த்தி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொங்குகின்ற இருதயம். 12ஆவதாக லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டு. இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, 2 பேர் போறாங்க, அவங்களோட இயேசு போறாரு, அவங்களோட போய் பேசுறாரு, வேத வாக்கியங்கள் எல்லாம் பேசுறாரு, விளக்கம் கொடுக்குறாரு. அவங்க ஏதோ புலம்பிட்டு போறாங்க, என்ன இயேசு போயிட்டாரு, இனிமே எப்படி பார்ப்போம், என்னெல்லாம் பேசுவோம், நம்ம பேசுகிற மாதிரி தான் அந்த காலத்தில் அவங்களும் பேசியிருப்பாங்க. என்ன இனிமேல் நடக்குமோ தெரியல, அவர் பின்னாலேயே நம்ம போயிட்டு இருந்தோம். அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, அவங்க பேசுகிறதுக்கு நடுவில் அவர் வராரு, வந்து அவங்களுக்கு வேத வாக்கியங்கள் எல்லாம் விளக்குறாரு. அப்படி அவர் விளக்குன உடனே, ஆனால் அப்போ அவங்களுக்கு இயேசுன்னு தெரியல. அப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவர் பேசின போது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? யாரோ மனுஷன் பேசுகிறான்னு கேட்டுட்டு இருந்தோம், ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவர் இயேசுன்னு. ஆனால் அவர் பேசும்போதே நம்ம இருதயம் என்ன இருந்தது? கொழுந்து விட்டு எரிந்தது. அப்போ ஆண்டவர் அப்படிதான். இன்னைக்கு நம்ம ஏன் திருச்சபைக்கு வரோம், எல்லாரோடும் சேர்ந்து ஏன் தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம்? நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியும்படியாக. சில நேரத்தில் நமக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கே புரியாது. பலவிதமான அனுபவங்களுக்குள்ளே தேவ சமூகத்திலே கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். நம்முடைய இருதயத்தை பொங்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். அது சாதாரணமான ஒரு வார்த்தை இல்லை. இந்த உலகத்தில் எந்த இடத்திலும் கிடைக்காத ஒரு தெய்வீக பொங்குதல் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் என் இருதயத்தை பொங்கும்படியாக செய்கிறார். ஹல்லேலூயா. 13ஆவதாக கலங்குகின்ற ஒரு இருதயம்.
யோவான் 14:1 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இப்போ நம்ம 13 விதமான இருதயங்களை குறித்து பார்த்தோம். உணர்ச்சி உள்ள இருதயம், இதெல்லாம் என்னதுன்னா நம்ம இருதயத்தில் வருகிற இமோஷனல் ஆக்டிவிட்டீஸ், உணர்ச்சி வசப்பட்ட செயல்கள். அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருதயத்தில் வருது. அப்போ எரேமியா தீர்க்கதரிசியாக தான் சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, எரேமியா 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அப்போ இருதயம் எப்படி இருக்குதோ அப்படிதான் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது, நாம் எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக தேவ சமூகத்தில் இருக்கிறோம், நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லாம் என்னால் தான் நடக்குது அந்த மாதிரி இருதயமே இருக்கக்கூடாது. என்னை நடத்துகிறவர் என் ஆண்டவர், என்னை அழைத்தவர் என் ஆண்டவர், என்னை தெரிந்து கொண்டவர் என் ஆண்டவர், என்னை முன்குறித்தவர் என் ஆண்டவர். நான் தாயின் வயிற்றிலே உருவாக்க முன்னே என்ன அவர் தான் பார்த்தார். எங்கள் அம்மா கூட என்னை பார்க்கல, நான் பிறந்த பிறகு தான் பார்த்தாங்க. ஆனால் என் ஆண்டவர் நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எவ்வளோ உயரமாக இருப்பேன், எவ்வளோ சைஸாக இருப்பேன், எந்த நிறத்தில் வருவேன், எப்படி இருப்பேன், எந்த இடத்துல பிறப்பேன், இதெல்லாம் அவர் அப்போவே பார்த்துட்டார். பார்த்து அதுக்கு தான் அந்தந்த ஊரில் அந்தந்த இடத்துல அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது, ஒரே விதமாகவும் இல்லை. ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அப்போ எதுக்காக இந்த உலகத்தில் நம்மை ஆண்டவர் முன்குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறார்? அவருடைய திட்டத்தை இந்த பூமியில் அந்த அந்த மாதிரி ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, நம்ம செய்கிறது மேலே நம்பிக்கை வச்சக்கூடாது, அது நமக்கு சாபமாயிரும். கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும், கர்த்தரையே சார்ந்து நம்ம அந்த மாதிரி ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். ஏன்னா இருதயத்திலிருந்து தான் எல்லாமே வருது, இருதயம் தான் தீர்மானிக்குது நான் என்ன செய்யணும் இந்த உலகத்தில். அப்போ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்மை ஆராய்ந்து பார்க்கணும், நம்மை சோதித்து பார்க்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கணும். அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக நீர் சொன்ன வார்த்தையின்படியாக நாங்கள் மனுஷங்க மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, மாம்சமானதை புயபலமாக்கி கொள்ளக்கூடாது. உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கையோடு வாழ, உங்களையே நாங்கள் சார்ந்து வாழ எங்கள் இருதயத்தை சரியான இருதயமாக மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் உணர்ச்சி, எங்களுடைய புத்தி கூர்மை, இவைகளெல்லாம் உமக்குள்ளாக மையப்படுத்தி இருக்க வேண்டும் ஆண்டவரே. எந்த விதத்திலும் தீமையானவைகளுக்கு எங்கள் இருதயம் திசை திரும்பி உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து விடக்கூடாது. இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலெல்லாம் அறியாமையினால் இந்த மனுஷனை நம்பி இவ்வளோ பணத்தை நான் கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன், நல்லவங்க நினைச்சேன் ஏமாந்துட்டேன், ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் நீங்கள் சந்தித்து இனி இந்த உலகத்தில் யாரையும் நம்பி வாழாம கர்த்தரை நம்பி வாழ ஆண்டவரே, பல சூழ்நிலைகளிலே பல விதங்களிலே மனிதர்கள் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு பலவிதமான ஆசீர்வாதங்களை இழந்து இப்பொழுது தவித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க மனம் இறங்குங்க. உம்முடைய வல்லமை அபிஷேகம் அக்கினி அவங்க வாழ்க்கையில இறங்கட்டும் அப்பா. அவங்க இருதயத்தை சரியான இருதயமா மாத்துங்க, சரியான வழியில அந்த இருதயத்தை நடத்துங்கப்பா. உம்முடைய வல்லமை அபிஷேகம் அக்கினிக்குள்ளாக இந்த ஜெபத்தில் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய இருதயங்களையும்
உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தெய்வீக வல்லமை, அக்கினி அபிஷேகம் அவர்கள் இருக்கிற இடங்களில் இப்பொழுது அவர்களை தொடுவதாக. ஒரு தெய்வீக சந்திப்பு அவங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். நீங்க அழைத்த நோக்கம், நீங்க தெரிந்து கொண்ட நோக்கம், நீங்க முன்குறித்த அந்த நோக்கம் இப்பொழுது அவங்க இருதயத்தில் இப்போ உண்டாகட்டும் அப்பா. அதற்கு நேராக அவங்கள வழி நடத்துங்க. இதுவரைக்கும் அவங்க எதெல்லாம் இழந்து போய் இருக்கிறாங்களோ அதையெல்லாம் மறுபடியும் மூலமாக அவர்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உம்முடைய ஆளுகைக்குள்ளாகும் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், ஆசீர்வாதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், நம்முடைய தேவன் நம்மை நம்பி பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை ஏற்படுத்தினேன். என்ன ஒரு அதிகாரம், என்ன ஒரு பாக்கியம். authority was given to his chosen vessel, that is you and me. நீங்களும் நானும் தான். இதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு சாதாரணமான கோழை என்று சொல்லாதீர்கள், ஏழை, நான் ஒரு பூச்சியை, நான் ஒரு புழு என்று சொல்லாதீர்கள். தேவன் உங்களுக்கு ஒரு தெய்வீக திட்டத்தை வைத்து எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி அதிகாரமுடையவராக வாழ வேண்டும் என்பதற்கு சரியான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். நாம் இப்பொழுது சில காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதிகாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம், ஆணவத்தோடு அல்ல. இறைவன் இயேசு எமக்கு கொடுத்த அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்தி தேசங்களுக்காக, நம் மக்களுக்காக ஜெபிக்கலாம். இருக்கிற இடத்தில் எழுந்து நிற்பீர்களா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, இன்றைய நவீன உலகத்தில் எல்லாம் விஞ்ஞானமயமாய் விட்டது. மெஞ்ஞானம் குறைந்து கொண்டிருக்கிறது. தெய்வீகத்தை அழித்து தெய்வீகத்துக்கு எதிரான காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ஆணோடு ஆண் திருமணம் பண்ணலாம், பெண்ணோடு பெண் திருமணம் பண்ணிக்கொள்ளலாம், என்ன வேண்டுமானாலும் சுயாதீனமாய் செய்து கொள்ளலாம், ஏது வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் என்று நயவஞ்சகமாக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிற இக்காலகட்டங்களில், ஆண்டவரே, எது சத்தியம், யார் உண்மையானவர் என்பதை அறியக்கூடிய ஞான கண்களை எமக்கு தாரும் அப்பா. உலகமெங்கும் இப்பொழுது பல வழிகளில் மக்கள் பாடுபடுகிறார்கள். சில இடங்களில் இயற்கை சீற்றங்கள் மக்களை கொத்து கொத்தாக அழித்து கொண்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சி, பூமி பிளக்கிறது, மக்கள் அப்படியே மடிகிறார்கள். வெள்ள பெருக்கு எடுக்கிறது, ஊர் கிராமங்களை அழித்து கொண்டு போகிறது. மக்கள் அப்படியே மாண்டு கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களில் தீ பற்றி எரிகிறது. சில இடங்களில் மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத கொள்ளை நோய் அவர்களை வாட்டி வதைக்கிறது. தெய்வமே, எங்கள் ஜனங்கள் அழிவதை எப்படி நாங்கள் பார்க்க முடியும்? இரக்கமாயிரம். தேசத்திற்கு விரோதமாய் தேசம், ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி, பல இடங்களில் இன்றும் குண்டு மழை பெய்து கொண்டே இருக்கிறது. மக்கள் உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவா, உம் அருள் தரவாவா. சமாதான காரணர் என்று உமக்கு ஒரு பெயர் உண்டு. சமாதானத்தை நீர் தராமல் யார் தருவார்? தேசங்களில் சமாதானம் ஏற்பட சில தலைவர்கள் முற்படுகிறார்கள், நல்லதுதான். ஆனால் நீர் தலையிட்டால் ஒழிய சமாதானம் கிடைக்காது. சமாதானத்தை தாரும். சில இடங்கள் கொத்த அடிமைகளைப் போல அடிமைகளாக வைத்து சில தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. மக்கள் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாமல் பயந்து கொண்டிருக்கிறார். இறைவா, இயேசுவே, இரங்கும். இப்பொழுதும் எங்கள் தேசத்திற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்தியா முழுவதும் இயேசுவின் திருநாமம் உயர்த்தப்படுவதற்கு மக்கள் ஞான கண்களை பெற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள்
ஜனாதிபதி, பாரத பிரதமர், அனைத்து மாநில முதல்வர்கள், எங்க தமிழ்நாட்டு முதல்வர், எங்கள் ஊர் தலைவர் தலைவிகள், எங்களுக்கென்று நீர் அரசியல் தலைவர்களை ஏற்படுத்தினி. அவர்களுக்கு தீர்க்க ஆயுளை தாரும், தெய்வீக ஞானம் தாரும். எல்லையில் நிற்கின்ற இராணுவத்தினரை காத்தருளும். உள்ளூரில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள், காவல்காரர்களை காத்தருளும். மருத்துவ துறையினர், துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரிய பெருந்தகைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற கர்ப்ப ஸ்திரீகள் சுகமாய் குழந்தை பெற்றெடுக்கட்டும். பலவிதமான நோயினால் பீடிக்கப்பட்டு, குறிப்பாக புற்றுநோய், அது அவர்களை விட்டு நீங்கட்டும். ஏற்பட்டிருக்கிற கட்டிகள் மறையட்டும். மலட்டு கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சின்ன வயசிலே கலட்டுத்தனமாக முகங்கள் சிலருக்கு இருக்கிறதுனால் வேதனையோடு, ஐயோ என் முகத்தை நான் எப்படி காட்டுவேன், பயந்து நடுங்கும் வாலிப பிள்ளைகளுக்கு சுகம் தாரும். சர்ம நோய்களிலிருந்து விடுதலை தாரும். இரத்த சோகையிலிருந்து விடுதலை தாரும். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து விடுதலை தாரும். பிளட் பிரஷர், கெட் லாஸ்ட். டயபெட்டிஸ், கெட் லாஸ்ட், போ. இயேசுவின் நாமத்தில் விடுதலையை கட்டளையிடுகிறேன். எல்லா பரிசுத்தவான்கள், தேவராஜ்யத்தின் பிரதிநிதிகள், உலகம் எங்கும் ஊழியம் செய்கிறார்கள். கத்தோலிக்க அன்பர்களும் சரி, ஆங்கிலிக்கன் திருச்சபையாரும் சரி, பெந்தேகோஸ்தே ஊழியர்களும் சரி, இயேசுவின் திருநாமத்தை உச்சரித்து எவ்விடத்திலெல்லாம் உன் திருநாமத்திற்காக உழைக்கிறார்கள். காடு மலைகள் குன்றுகள் என்று இரவும் பகலும் மிஷனரி பணி செய்கிறார்கள். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், நற்செய்தியாளர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள், அத்தனை குழுவினரையும் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். சிறார்களுக்கு மத்தியிலே, இளைஞர்களுக்கு மத்தியிலே, வயோதிபர்களுக்கு மத்தியிலே, கைவிடப்பட்ட கைப்பெண்களுக்கு மத்தியிலே என்று ஊழியம் செய்கிறவர்களை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவர் மேலும் உடைய கரத்தை வைங்கப்பா. இயேசு ஊழியங்கள் ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு பாதுகாப்பு தாரும். பல தேசங்களில் அவர் ஓடி ஓடி இயேசு வருகையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாதுகாப்பு தாரும். அவரோடு இணைந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். கட்டட வேலைகள் துரிதமாய் நடந்தேற கர்த்தர் உதவி செய்யும். இந்த இணைப்பில் இருக்கிற எல்லா ஊழியர்கள், பரிசுத்தவான்களை கர்த்தர் ஆசீர்வதியும். உமக்கு சகல துதி, கனம், மகிமை செலுத்துகிறேன். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, இவ்வாராதனையில் நீங்கள் பெற்ற நன்மைகளை எமக்கு எழுதி தெரிவிக்க மறவாதிருங்கள். ஒருவேளை இந்த ஆராதனை பாதியில் தான் கலந்து கொண்டேன், முன்னே என்ன நடந்தது அறிந்து கொள்வதற்கு எமது யூடியூப், ஃபேஸ்புக்கில் நீங்கள் இதை தொடர்ந்து கேட்கலாம். தவறவிட்ட இந்த செய்தியை வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நமது ஏஞ்சல் டிவியிலும் காணலாம். அன்பானவர்களே, இன்று இரவு சரியாக 10:30 மணிக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல அப்பம் கிளாஸே என்ற விடுதலையின் செய்தியை போதகர் சாரா ராஜன் ஜான் கொண்டு வர அது ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்படும். விடுதலை வேண்டுபவர்களை உற்சாகமூட்டி பார்க்க சொல்லுங்கள். நீங்களும் பாருங்கள். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தர அவர் போதுமானவராயிருக்கு. எந்த திருச்சபைக்கு நீங்கள் போகவில்லை என்றால், ஒரு திருச்சபைக்கு போக வேண்டும் என்று விருப்பம் இருக்குமேயானால் எமது சபைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் திரையில் வரும் இலக்கங்களோடு விலாசத்தோடு தொடர்பு கொண்டு வாருங்கள். உங்களை சந்திக்க நாங்களும் ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கிற வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை கருத்தாய் காத்து ஆசீர்வதிப்பாராக, ஊழியம் செய்ய உற்சாகமூட்டுவாராக. God bless you.